வார் அப்படிங்கிறது பயங்கர ப்ரூட்டலான ஒரு விஷயம். இங்க யாரு பவர்ஃபுல்லோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. தோத்தவங்க செத்துருவாங்க. தன்னைத்தானே ஒருத்தங்க காப்பாத்திக்கணும்னா கூட இன்னொருத்தனை அவன் சாகடிச்சாகணும். யார்கிட்ட அதிக பவர், யார்கிட்ட அதிக வெப்பன்ஸ் இருக்கோ அவங்க நினைச்சா தான் இன்னொருத்தரை சேவே பண்ண முடியும். பட் there's this guy called Desmond Doss. இவர் வேர்ல்டு வார் 2 அப்போ யுஎஸ் ஆர்மில ஒரு மெடிக்கா இருந்தாரு. அவரோட ரிலீஜியஸ் பிலீஃப்னால அவர் வந்துட்டு யாரையுமே கொல்ல மாட்டேன், நான் வெப்பன்ஸை கூட கேரி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. மற்ற சோல்ஜர்ஸ்ல இவர் வந்துட்டு கோலை பயந்தாங்கோலி அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிருக்காங்க. அவர் ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் ஷூவை தூக்கி அடிச்சிருக்காங்க. உன்னை வார் ஃபீல்டு கூட்டிட்டு போறது ஒரு லயபிலிட்டி, நீ எதுக்கு வாருக்கு வர, இங்கிருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. தென் 1995 அப்போ ஒக்கினாவா பேட்டில் நடக்குது. ஜாப்பனீஸ் யூஎஸ் பயங்கரமா அடிச்சிருக்காங்க. யூஎஸ் சோல்ஜர்ஸ் பாதி பேர் அடிபட்டு கிடக்குறாங்க. மேல இருந்து மீதி எல்லா சோல்ஜர்ஸும் பின்னாடி வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் பண்ணிருக்காங்க. பட் டெஸ்மண்ட் தாஸ் கேட்கல. அத்தனை குண்டுகளுக்கு நடுவில் அத்தனை ஸ்மோக்குக்கு நடுவில் கன்னே இல்லாம ஓடி போய் அங்க அடிபட்டு கிடந்தவங்களை ட்ரீட் பண்ணிருக்காரு. ஒவ்வொருத்தரா தன்னோட தோல்ல தூக்கிட்டு வந்துட்டு ஒரு 400 அடி கிளிஃப்ல ரோப்பை வச்சு இறக்கி இருக்காரு. ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் இதே மாதிரி தொடர்ந்து சேவ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஒவ்வொருத்தரை காப்பாத்தி முடிக்கும் போது கடவுளே இன்னொருத்தரை காப்பாத்துறதுக்கு எனக்கு வந்துட்டு சக்தி கொடு அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டே இருந்திருக்காரு. ஒருத்தர் போய் ஒருத்தர்னு மொத்தமா எத்தனை பேர் அவர் சேவ் பண்ணாரு தெரியுமா? 75. அடிபட்டு கிடந்த 75 சோல்ஜர்ஸ் அவர் ஒத்தையால காப்பாத்திருக்காரு. இதுல சில ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸை காப்பாத்தி ட்ரீட் பண்ணிருக்காரு. அவரை பார்த்து சிரிச்சு பயந்தாங்கோலின்னு சொன்ன சோல்ஜர்ஸ் எல்லாம் வாயடிச்சு போறாங்க. உன்னை கூட்டு போனா அங்க எந்த யூஸும் இல்லைன்னு சொன்ன சோல்ஜர்ஸே அவரை பெருமையா பேசுறாங்க. ஆர்மியில இவர் செஞ்ச விஷயத்தை பாராட்டி மெடல் ஆஃப் ஆனர் கொடுத்திருக்காங்க. இது வந்துட்டு யாரு வாரில் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்காக கொடுக்கப்படுற ஒரு அவார்டு. நம்மால் தான் வெப்பனே எடுக்காம முதல்ல இந்த அவார்டை வாங்கியிருக்காப்ல. இவர் கதையை பேஸ் பண்ணி ஹேக்ஸார் ரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் கூட வந்திருக்கு. ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் தான் நடிச்சிருப்பாரு.